is starting to Palali on December 12th. That will be starting on this month 12th. இப்போது மக்களுடைய காணிகளை காடுகளாக மாற்றி காணி பிடிப்பதுதான் அரசாங்க பிரதேச மக்களின் காணிகளை சுவீகரித்தது. 30% நிலப்பரப்பை கொண்ட வடகிழக்கு விவசாயத்தின் மூலம் உணவு உற்பத்தியை அதிகரித்து நாட்டின் உணவு தட்டுப்பாடை தீர்க்க வாய்ப்புள்ளன. இருந்த போதும் ஒரு சில தரப்பினருடைய அசம்பந்த போக்கினால் மாகாண மாவட்ட அல்லது ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பயன்படாமல் வீணடிக்கப்படுகிறது. யுத்தம் நடந்து பகுதியாக இருந்தாலும் அளிக்கப்படாத காடுகள் வடக்கில் இன்றும் உள்ளன. அவற்றை பாதுகாப்பதை விட இப்போது மக்களுடைய காணிகளை காடுகளாக மாற்றி காணி பிடிப்பதுதான் இடம்பெறுகிறது. இவற்றை தீர்க்க நாம் ஆராய்ந்த பொழுது மூல காரணமாக பல கூட்டங்களில் தெரியப்படுத்தியது கூகுள் மேப்ஸ் GPS முறையில் அடையாளப்படுத்தி என்னது தவறென்றது உணர்த்தப்பட்டது. கடந்த காலங்களில் திட்டமிட்ட குடியேற்றங்கள் மணலாற்றில் நடந்ததை போன்று தற்போதைய வன பாதுகாப்பு ரீதியான காணி அபகரிப்புகள் மீதும் மக்கள் அச்சம் உள்ளது. அவை விடுவிக்கப்படும் என காலத்துக்கு காலம் மாறும் அத்தனை அரசாங்கமும் அதன் அத்தனை அமைச்சர்களும் சொல்லிக் கொண்டாலும் முழுமையாக தீரவில்லை. கடந்த காலங்களில் அமைச்சர்கள் அதிகாரிகள் நேரடியாக யாழ் மாவட்டத்துக்கு வருகை தந்த போதும் இவ்விடயங்கள் தெரிவிக்கப்பட்டதும் இன்னும் தீர்வுகள் இல்லை. செயற்படுத்தும் பொறுப்பில் உள்ள அதிகாரிகளின் அசம்பந்த போக்கே இதற்கு காரணமாக அமைகிறது. கடந்த ஆண்டு நீதிக்கான அணுகல் சந்திப்பின் போது எமது வலிவடக்கு மருதங்கேணி நெடுந்தீவு முல்லைத்தீவு பிரதேச செயலாளரால் இவ்விடயத்தின் அவசியம் குறிப்பிடப்பட்டது. துறை சார்ந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் அதை ஏற்று அதற்கான நிவர்த்தியை செய்ய கால அவகாசம் கோரியும் அரசியல் குழப்ப சூழ்நிலை அதை இன்னமும் மேலும் நீடித்துள்ளது. உயர்காது பாதுகாப்பு வலயம் என்ற போது வலி வடக்கு பிரதேசத்தின் மக்கள் வாழ்வியல் நிலங்கள் விவசாய நிலங்கள் விடுவிக்கப்படாத நிலை இன்னமும் தொடர்கிறது. யாழ் மாவட்டத்தில் இதுவரை 20,822 ஏக்கர் காணி பல கட்டங்களாக விடுவிக்கப்பட்டுள்ளது. இன்னமும் 3,027 ஏக்கர் காணிகளை விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது. பாதுகாப்பு தரப்பில் யாழ் மாவட்டத்தில் விடுவிக்கப்பட வேண்டிய வீதிகள் தெல்லிப்பளை அச்சுவேலி வீதி கட்டுவன் சந்தையிலிருந்து வசாவிளான் வரை, பலாலி வீதி வசாவிளான் மகாவித்தியாலயத்திலிருந்து பலாலி சந்தி வரை, KKS கீரிமலை வீதி இலங்கை கடற்படை கட்டுப்பாட்டுக்குள் இன்னும் இருக்கிறது. பாதுகாப்பு படையினரால் பயன்படுத்தப்படும் பாடசாலை காணிகள் மற்றும் கட்டிடங்கள் வசாவிளான் ஸ்ரீ வேலுப்பிள்ளை வித்தியாலயம், மயிலட்டி RC வித்தியாலயம், KKS மகா வித்தியாலயம், KKS RC வித்தியாலயம், பலாலி சித்தி விநாயகர் வித்தியாசாலை, பலாலி GTMS பாடசாலை ஆகியன உள்ளன. இப்படி இருக்க விடுவிக்கப்படாமல் உள்ள 3,027 ஏக்கர் காணியில் 1,217 ஏக்கர் காணியை இராணுவத்தினருக்கு சுவீகரிப்பதற்கு காணி அமைச்சின் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது வருவதாக மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. பலாலி விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்காக 1987 ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி அரசாங்க பிரதேச மக்களின் காணிகளை சுவீகரித்தது. அதுவியர் பாதுகாப்பு வலயங்களாக இந்த காணிகள் அரசாங்கம் தன்வசம் வைத்துள்ளது. 797 பொதுமக்களுக்கு சொந்தமான 262 ஹெக்டேர் காணிகள் 397 காணி துண்டுகள் இவ்வாறு சுவீகரிக்கப்பட்டுள்ளன. நஷ்டஈடு இன்னமும் கொடுக்கப்படவில்லை. காணி உரிமையாளரின் விவரங்கள் டீட்ஸ் என்பன மாவட்ட செயலகத்தினால் பெறப்பட்டு அப்டேட் லிட்ஸ் இணையத்தில் உள்ளது. அவர்களுக்கான நஷ்டஈடு பதில் காணிகள் துரிதகதியில் கொடுக்கப்பட வேண்டும். அதிக பயணிகளை கொண்ட விமானங்களை தரையிறக்குவதற்கு தேவையான ஓடுபாதை விஸ்தரிக்க மேலும் காணிகள் தேவைப்படுகிறது. ஆனால் கடந்த கால நஷ்டஈடுகளை இன்னமும் கொடுக்காமையால் மக்கள் மத்தியில் வரவேற்பு இல்லை. வனஜீவராசிகள் திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் யாழ்ப்பாணத்தில் மருதங்கேணி, நாகர்கோவில், பருத்தித்தீவு, நெடுந்தீவு ஆகிய இடங்களில் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளது. மருதங்கேணி சுண்டிக்குளம் தேசிய பூங்காவாக்கென முள்ளியான், போக்கரப்பு, சுண்டிக்குளம் பகுதிகளில் 325 காணி துண்டுகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்குள் 277 குடும்பங்களின் வீடுகள், 345 குடும்பங்களின் விவசாய நிலங்கள், மேலும் 50க்கு மேற்பட்ட தனியார் பொது அமைப்புகள்
அரச அமைப்புகளின் கட்டிடங்கள், குளங்கள், பொதுக்கிணறுகள், மயானங்கள், கோவில்கள் போன்றும் உள்ளன. 2016 நாகர்கோவில் இயற்கை ஒதுக்கம் கெசட் செய்யப்பட்டது. அதற்குள் கிராமத்தில் உள்ள 273 வீடுகள், 8 குளங்கள், 200 ஏக்கர் பயிர் நிலங்கள், 11 ஆலயங்கள், 47 பொது நிறுவனங்கள், 6 மயானங்கள், ஒரு விளையாட்டு மைதானம் என்பன இதனால் பாதிக்கப்படைந்திருந்தது. அதே போன்று பாரம்பரிய மீன்பிடியும் பாதிக்கப்படைந்திருக்கிறது. 2015 நெடுந்தீவில் தேசிய பூங்கா பிரகடனம் செய்யப்பட்டது. இதனால் தற்போது தீவின் 1/3 பகுதி அந்த வலயத்துக்குள் அகப்பட்டுள்ளது. பல குடும்பங்களின் விவசாய மற்றும் தனியார் நிலங்களும் இதற்குள் அடக்கப்பட்டுள்ளன. வன பாதுகாப்பு திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள்: மணற்காடு சவுக்குத்தோப்பில் 702 ஏக்கர் காணி சுவீகரிக்கப்பட்டுள்ளது. இதற்குள் 8 தனியார் காணி, 10 பொது நிறுவனங்கள், 2 மீன்பிடி பகுதிகளும் போன்றன அகப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் நேரில் வந்து மக்களை சந்தித்த போதிலும் ஒரு தீர்வும் இல்லை. 2019 சாவச்சேரி சந்திரபுரத்தில் சரசாலையில் கையகப்படுத்தப்பட்ட காணிகளில் சந்திரபுரத்தில் 101.8 ஏக்கர் காணியும் சரசாலையில் 80 ஏக்கர் காணியும் விடுவிக்கப்பட வேண்டும். இவற்றில் வீடுகள், ஆலயங்கள், மயானம், மேய்ச்சல் நிலம், விவசாய நிலம் போன்றன உள்ளடக்கப்பட்டுள்ளன. இப்படியாக தீர்க்கப்பட வேண்டிய காணி சார்ந்த பிரச்சனைகள் விரைவாக தீர்க்கப்பட வேண்டும். பல அமைச்சர்கள், ஆளுநர்கள், அதிகாரிகள் மாறி மாறி வந்தும் தீராத பிரச்சனைகளாகவே இவை உள்ளன. ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்துகள் நம்பிக்கை தருகின்றன. அவை அதிகாரிகள் மட்டத்திலும் விரைவுபடுத்தப்பட வேண்டும். I would like to say a few words in English since the Minister of Tourism is also in the chamber. I have been given some proposals by the Northern Province Tourism Association. Tourism sector was heavily affected due to the COVID situation in Sri Lanka. People who have invested in tourism suffered a lot due to the drop in both domestic and foreign tourism. We are happy to note that tourists are now visiting Sri Lanka. Northern Province has the potential to develop it as a tourist destination. There are beaches, archaeological sites, flora, fauna, vegetation, and many other tourist attractions. The experience that a tourist gets in visiting North Province is different to other provinces. These are some of the points I would like to highlight from the Northern Province Tourism Association. To develop tourism, we need to have trained people. In Jaffna, there is a hotel school, but it's not a purpose-built school. It's a rented building and conducting only few courses. The people in the Northern Province also like to be trained and to get employment in the hotel sector. Our kind request is to provide a purpose-built hotel school in the Northern Province, like the schools that are in Colombo or Kandy. Also, although there are a lot of talks about the Jaffna airport at Palali, there's a delay to commence operation. India is a prime tourist generating country. The commencement of Jaffna airport will boost tourism in Sri Lanka. This will benefit tourism in the entire country. In the past, there is a ferry service between Rameshwaram and Talaimannar to boost tourism in Sri Lanka from India. Our kind request is to speak to the relevant authorities and to recommence the ferry service. Sri Lanka tourism is keen to develop wildlife tourism. There are places to see wild elephant, wild leopards. The only place where you can see wild horses in Sri Lanka is the Delft Island in Jaffna. We kindly request you to do a proper plan and develop this place as a place to watch the wild horses. In Sri Lanka, there are tourism resorts in many areas. For example, in Bentora, Pasikoda, and Yala. There's a resort to be set up in Kalpiti as well. We also request for the development of Northern Province Tourism to set up a tourism resort like those resorts in other parts of the country. Indian government has built a tower at Rameshwaram to view the Ram Setu bridge. It's attracting a large number of tourists. It's definitely a tourist attraction. The other end of Ram Setu bridge is in Talaimannar. What we need is a tower in Talaimannar to view not only the Ram Setu bridge, but also the southern tip of India. This will boost domestic tourism. There's a plan by the government to develop the islands around Jaffna, around Sri Lanka. What the Northern Province needs is to develop the Kurikattuwan ferry port. Once you upgrade this to an international standard, then there will be people from the private sector to operate ferry services to nearby islands. I think we should benchmark this development similar to ferry ports in Australia. Also, I would like to table a few documents to the sector.
I discussed. One is the payment of compensation to expansion of Palali Airport. This is the statistics of the private lands owned by the Sri Lankan Army in Jaffna High Security Zone. Also the forest land conservation area, the problems and the solutions. I would like to continue this conversation, and I would like you to champion this cause, because I think you said you hit the nail on the head. It is absolutely correct. We need to get the Northern Province up and running, and we are trying to set up a committee. I would like you to join with our SLTDA chairman, and I would officially send you a request to join that, and we should be able to see it. And also I just wanted to make a small mention. On the 12th, the first aircraft from Allied Express is starting to Palali on December 12th. That will be starting on this month 12th, just to keep it noted. Thank you very much, Minister, because I see very promising signals from the government, and particularly the tourism minister wanting to come to north and expand north as far as tourism is concerned. So we will definitely give our full support. Thank you, Minister.